எழுத்துல எப்படி அறிமுகம் செய்ய போறோம்? முதல் வகுப்பு பாடம் படம் பார்த்து பேசலான்ற தலைப்புல ஒரு தொகுப்பு படம் கொடுக்கப்பட்டிருக்கு. படத்தை பார்த்து குழந்தைங்க அவங்க அனுபவங்களை நினைச்சு சொந்த மொழியில பேசுவாங்க. இதனால குழந்தைகளோட பேசுறது திறந்தாலே வளரும். எழுத்து எப்படி அறிமுகம் செய்ய முடியும்? இயல்பிலேயே உன்னை தேடி தேடி கண்டுபிடிக்கிறதுல குழந்தைகளுக்கு ஆர்வம் ரொம்ப அதிகம். குழந்தைகளோட இந்த இயல்பை அடிப்படையா வச்சுதான் எழுத்து அறிமுகமே செய்யப்படும். புத்தகத்துல முதல்ல இருக்கிற இந்த படத்தை பாருங்களேன். சிறிது மட்டும் தெரிகிற வகையில சில உருவங்கள் ஒளிஞ்சு இருக்கு. பாத்தீங்களா? இப்படி ஒளிஞ்சு இருக்கிறத பார்த்து அது என்னவா இருக்கும்னு குழந்தைங்க ஊகிச்சு சொல்லுவாங்க. அவங்க கண்டுபிடிச்சு சொல்ற பெயர்கள்ல ஆ ஒலிப்புல தொடங்குற சொற்களை ஒரு கீழே ஒன்றா கருமழையில எழுதணும். அது போலவே ஆ இ ஈ ஒலிப்புல தொடங்குற சொற்களையும் தனித்தனியா கருமழையில எழுதணும். ஆமா, இப்படி எழுதுறது எழுத்து அறிமுகம் செய்யறதுக்கு உதவும். சரி, சொற்கள் தான் கிடைச்சிருச்சு, எழுத்து அறிமுகம் செய்திடலாமே. பிறகு எதுக்கு அடுத்த பக்கத்துல இது போலவே இன்னொரு படம் கொடுக்கப்பட்டிருக்கு? சரியா கேட்டீங்க. முதல் படத்துல ஒளிஞ்சு இருப்பதெல்லாம் இரண்டாவது படத்துல வெளிப்படையா தெரியுது பாருங்க. முதல் படத்துல ஒளிஞ்சிருக்கிற எல்லாத்தையும் குழந்தைகளால சரியா கண்டுபிடிச்சிட முடியும்னு சொல்ல முடியாது இல்லையா? அது மட்டுமல்ல, அவங்க சொன்னது இது முதல் வகுப்புக்கான புத்தகம். புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா முதல் வகுப்புக்கு ஒரு மாதிரியில் மாணவர்கள் சொல்லிக் கொடுப்போம். இரண்டாம் வகுப்புக்கும் மூன்றாம் வகுப்புக்கும் வேறு முறையில் சொல்லிக் கொடுப்போம். இது மட்டும் இதில் புதிய அறிமுகம். இதில் பார்த்தீங்கன்னா முதல் வகுப்பு பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம எழுத்து சொல்லுவோம், அதோட எழுத்து சொல்லி கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் நிறைய வார்த்தைகளை கொடுத்து அதுலேருந்து எழுத்து ரவுண்ட் பண்ண சொல்லி அது மாதிரி அந்த முறையில் கொண்டு வந்திருக்கோம். இந்த தடவை புதுசாக கொண்டு வந்திருக்கிறது முதல்ல ஒரு படம். அந்த படத்தில் ஒரு நிறைய படங்களில் சின்ன சின்ன வார்த்தைகள் ஒழிஞ்சிருக்கும். வார்த்தைகளுக்கான பானா பழம் அணில் அப்படின்னு இருக்கும். அது எல்லாமே எப்படி இருக்குன்னா பாதி பாதி மறைஞ்சிருக்கும். முதல் படத்தில் பார்த்தீங்கன்னா பாதி மறைஞ்சிருக்கும். அதாவது ஒரு மரத்துக்கு முன்னாடி அணில் படத்தை அளவு கட்டு தெரிகிற மாதிரி, அப்புறம் ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் சைடில் ஒரு அப்பளம் பாதி படம் தெரிகிற மாதிரி, இந்த மாதிரி இருக்கும். அதை பார்த்து மாணவர்களை முதல்ல சொல்லணும். இதில் இது என்ன தெரியுது, இதில் என்ன ஒழிஞ்சிருக்கு, இது பண்ணிட்டு அந்த வார்த்தைகளை பூரா நம்ம முதல்ல எழுதி கொடுக்கணும். அந்த வரைக்கும் அணில், அப்பளம், அம்மா அப்படிங்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா முதல் பாடத்துல 4 உயிரெழுத்துக்களை அறிமுகப்படுத்துவோம். முதல் பாடத்தில் 4 உயிரெழுத்துக்களை அறிமுகப்படுத்துவோம். அதே பக்கத்துல பார்த்தீங்கன்னா அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதே படமாக இருக்கும். அந்த படத்தில் எல்லாமே தெளிவாக தெரியும். இந்த மறைஞ்சிருக்க இடத்துல பூரா அடுத்தது தெளிவாக தெரியும் போது அதை எடுத்து திரும்ப நம்ம அந்த வார்த்தைகளை அவங்க சொல்ல நம்ம எழுதணும். இதில் நம்ம ஒன்றாம் வகுப்புல மட்டும் அந்த சொல்ல நாம எழுதணும். அதை படித்து காட்டணும். நம்ம ரெண்டாம் வகுப்பு மூணாம் வகுப்புல இந்த மாதிரி வார்த்தைகள் எழுதுகிற வேலை வரும். அப்போ மாணவர்களை படிக்க சொல்லணும். முதல் வகுப்புல மட்டும்தான் நாம படிக்கணும். ரெண்டாவது மூணாவது வகுப்புல அவங்க படிக்கணும். முதல் வகுப்புக்கு மட்டும் அந்த வாசிப்பு திறன் வர வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிள்ளைங்க அதுக்கு நாங்கள் கேட்டவங்க ரெண்டாம் மூணாவது வாசிப்பானா, வாசிக்கிறனா என்ன பண்ணுறதுன்னா வாசிக்கிறதுக்கு கொண்டு வரணும். அதுதான் இதுவே அவங்களுக்குன்னா முதல் ஒரு 5 நாள் 20 நாள் அவங்களுக்கு வாசிப்பு பயிற்சிக்கு எடுத்துக்கிட்டு அவங்கள வாசிக்க வைங்க. வாசிச்சுட்டு இதில் அதுதான் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம சிஓ சார் நம்மகிட்ட பேசும்போது அவர் சொன்னாங்கன்னா, இந்த திறன் சொல்லி அவங்க சொன்னாங்க. கவனிச்சிங்களா? திறன் மாணவர்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி. அந்த திறன் பற்றி உங்களுக்கு தெரியுமா? என்னன்னா, இப்போ 5ஆம் வகுப்பு வரைக்கும் மாணவர்கள் இருக்கிறாங்க, படிச்சுட்டு 6ஆம் வகுப்பு போகிறாங்க. 6ஆம் வகுப்பு போகும்போது அடிப்படை திறன்களான இது தமிழ்லையோ இங்கிலீஷ்லேயோ பேசுறதுக்கோ அல்லது கணக்கில் கணக்கு அடிப்படை செயல்கள் செய்யாத யாரார் பிள்ளைங்க இருக்காங்களோ அந்த பிள்ளைகளை வரிசைப்படுத்தி அவங்களுக்கு இப்போ தனி பயிற்சி கொடுக்குறாங்க. அதுக்கு பாடத்திட்டம் இருக்குது, தனியாக புத்தகம் வச்சு கொடுத்துட்றாங்க. அந்த மாணவர்களை திறன் மாணவர்கள் சொல்கிறாங்க. அவங்க தான் திறன்கிறது, வேற ஒன்றும் இல்லை. திறன் மாணவர்கள் அவங்க தான். அப்போ இதில் படிக்காத மாணவர்கள்லாம் அதுக்கான காரணம் என்ன காரணம் அது மாதிரி சொன்னாங்க. சொல்லும்போது திரும்ப நாங்கள் கூட அங்கே டயட்டில் பேசும்போது அவங்க சொன்னாங்க, 5ஆம் வகுப்பு வரைக்கும் அவன் நல்லா படிக்கிறான். படிக்கிறவனை 6ஆம் அப்படியே சில பேர் விட்டுடுறாங்க. நாங்கள் எப்படி கொண்டு போகிறோமோ அப்படியே கொண்டு போனால் அவன் பிக்கப் ஆகி போயிடுவான். அது எல்லா மாணவர்களுக்கும் 6ஆம் வகுப்பு நீ படி
படின்னு சொல்லி கொண்டு போனால் அதில் வந்து தேக்கம் அடைஞ்சிடறாங்க சில பேர். அது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக வந்து தான் அந்த திறன்கள். ஆனால் திறனுக்கு போன வருஷம் நிறைய பயிற்சி கொடுத்தாங்க. நிறைய அது பயிற்சி புத்தகம்லாம் வந்துருக்கு. கொடுத்து அதுக்கு மதிப்பீடுலாம் பண்ணதில் நம்ம மாவட்டம் நல்ல நிலையில் பலன் கொடுத்தது. அதுக்கு வந்து மாநில அளவுக்கு நமக்கு பாராட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சிஎம் சார் சொன்னார். நிறைய ஆசிரியர்களுடைய கடின உழைப்பால் அந்த மாணவர்கள் நல்லாவே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. திருப்பி